ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி மஞ்சூரியன் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறது செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இல்லை கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். இது கூட கட் பண்ணி வச்ச பெல்லாரி வெங்காயம் பெரிய சைஸ்க்கு ஒன்று சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட வாசனை போனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி 1 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கும். ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துருந்த மினி இட்லியை இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மினி இட்லி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய இட்லியே வேக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் கொரியன் லீவ்ஸு இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ் கூட நம்மளுக்கு தேவைப்படாது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.